அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியர் திருமதி வனஜா மங்களசிங்க அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை கூறி நான் எனக்கு உங்களுக்கு நான் பாடம் எடுத்துறேன் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது அதேமாதிரி 9th மட்டும்தான் படித்தவங்க இருக்கீங்களா? 9th பார்ப்போம். 10th வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து நான் வந்து வேறு வெளியே போயிட்டேன். அதுக்கடுத்து டிஆர்பி எழுதி எக்ஸாம் எழுதி வேலை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயாச்சு. எனக்கு இங்கே வரும்போது உங்களை பார்க்கும்போது நான் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 செட்டு வந்து இதேமாதிரி ரீயூனியன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ உள்ளதுக்கு இப்பொழுதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்போ நான் வந்த உடனே என்னை வந்து வாங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. இது தடவை எனக்குமே உங்களை நிறைய பேர் அடையாளம் தெரியல, என்னையுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு அடையாளம் தெரியாமல் இருந்ததுனால எனக்கு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷனில் ஒன்று நின்றுக்கிட்டே இருந்தேன். நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களாம் முன்னாள் படித்த மாணவர்கள் மீண்டும் சந்திச்சிருக்கீங்க. நாங்களும் இந்த மாதிரி உங்களை மாதிரி மாணவ பருவத்தை தாண்டி தான் குமார பருவம், அதுக்கடுத்து பொறுப்புகள் வந்து மேரேஜ், ஃபேமிலி சொல்லி செட்டில் ஆகி வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாணவ பருவத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உள்ள நுழைந்த உடனே உள்ள என்ட்ரானு தெரிஞ்சிருக்கும். நம்ம அங்கே படித்தோம், இந்த இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட், அந்த டீச்சர் அடித்தாங்க, இந்த டீச்சர் அடித்தாங்க, இவங்க பேசுனாங்க, எல்லா இன்சிடென்ட்டுமே உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கும், அது ரீகால் ஆகிருக்கும். அது ரீகால் ஆகுது இங்கே வந்தால் தான் ரீகால் ஆகிருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் அதை நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா அந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு சுகமாக இருக்காது. இந்த வந்த இடத்துல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த பழைய நினைவுகளை நீங்கள் வந்து நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது மனதுக்கு மிகவும் இனிமையாக இருந்திருக்கும். நான் வரும்போது பார்த்தேன், ஏகப்பட்ட கார் வந்து இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து படிச்சுட்டு போன மெக்கவாயில் படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பெல்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து நான் கேட்கும் போது நிறைய பேர் நான் ஃபாரின்ல இருக்கேன் சார், ஒரு பையன் சொன்னான் நான் ஆர்பிஐல இருக்கேன் சார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணி அவன் சேர்மன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஆர்பிஐங்கிறது தெரியும் உங்களுக்கு, இந்தியா லெவலில் ஃபினான்ஸில் வந்து ஹெட் ஆஃபீஸர் இதுதான் நமக்கு ஆர்பிஐ. அந்த ஆர்பிஐலே அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த இது வந்து அந்த பையனுக்கும் ஒரு பெருமை, அந்த பையன் படித்த இந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு பெருமை, நம்ம மெக்கவாய் பள்ளிக்கும் ஒரு பெருமை, ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஆர்பிஐல வேலை பார்க்காங்கிறது. இப்போ பசங்க நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க. உலக நாளில் பார்த்தேன், அவன் நினைச்சு சார் இதுக்காக தான் சார் வந்திருக்கேன், 1 வீக் தான். அவன் ஏற்கனவே எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தினாங்கல்ல, ஜான்வரியில் நடத்தினாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச வித்தின் 10 டேஸில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தான், ஜூன் 20th வந்து நாங்கள் நடத்துகிறேன் சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. நான் அப்போ நினச்சேன் அவனுக்கு வந்து அந்த இயர்லி லீவுக்கு வராமல் போல, அதனால இதை ஆர்கனைஸ் பண்ணுறான்னு சொல்லி நினச்சேன். அவனுக்கு வந்து இயர்லி லீவ் இல்லை, அவன் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதுனால அவனா ரிஸ்க் எடுத்து இது வந்திருக்கிறான். இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு அப்படின்னா, நடந்திருக்கு அப்படின்னா அதுக்குன்னு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதில் முழு முதல் ஆள் வந்து அநேகமாக இவங்களெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் உலகனால வசந்த் இவங்க வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் ஃபோனில் மெசேஜ் பேசியிருப்பாங்க, மெசேஜ் போட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்வாக முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஒரு பொண்ணு சொன்னான் நட்பு அப்படின்னு. இந்த நட்பு வந்து எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, அந்த பள்ளி பருவத்தில் கிடைச்ச அந்த நட்பு தான் நமக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நட்பு வந்து யாருக்குமே அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிடாது. அந்த நட்பு வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ரொம்ப தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்ம தோண்டு போகிற நேரத்தில் நமக்கு தோல் கொடுக்கும், கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்தில் நமக்கு என்ன செய்யும், கையை வச்சு என்ன செய்யும், நம்ம கரங்கள் கொடுத்து நம்ம என்ன துடைக்கும். நமக்கு மடி சாயணும்னு நினைக்கிற இடத்துல நமக்கு மடி கொடுக்கும். நீ கஷ்டப்படுற நேரத்தில் உனக்கு கை கொடுக்கும். அந்த நட்பை வந்து எக்காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. இந்த நட்புலாம் இது வந்து நம்மளுடைய மனித பிறவிக்கு கிடைத்த ஒரு புனிதமான ஒரு உறவு தான் வந்து நட்பு. இப்போ நீங்கள் நட்பால தான் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, இங்கே தான் படிச்சீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் உங்களை ஒன்றிணைத்தது வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்தால், அது நீங்கள் என்ன கூட பிறந்தவங்களா கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களே ரத்த சொந்தமே பொறாமப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்பு தான் என்னைய பொறுத்தவரை மிக மிக ஒரு புனிதமான உறவுங்கிறது வந்து என்னதான் நட்பு தான். அதனால நீங்கள் இதே நட்போட எப்போதும் இருங்க. யாருக்காச்சும் உதவி பண்ணால் உதவி பண்ணுங்க, தோண்டு போகிற நேரத்தில் தோல் கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க, மனசுக்குள்ள எதையும் போட்டு அழுத்திக்கிடாதீங்க. வாழ்க்கையில் நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாயினுடைய கருவறையில் ஒரு கருமா உருவாகும் பொழுது நம்ம எதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இறப்பை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அந்த இறப்பு நோக்கி பயணிச்சிருக்க அந்த வாழ்க்கையில எத்தனை போராட்டங்களை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு சில பேர் வாழ்வதற்கே பிறந்திருக்காங்க, ஒரு சில பேர் வாழாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் பிறந்துட்டோங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பிறந்திருப்பாங்க, வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் பிறந்துட்டுமே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதனால நம்ம கடைசியில நம்ம போக போறது இந்த பூமிக்கு தான் போக போறோம். நம்ம இந்த பூமிக்கு தான் சொந்தம், ஒரு 6 அடி குழிக்கு தான் சொந்தம். இதுல ஆணவம், அகம்பாவம், ஆடம்பரம், திமிரு எல்லாத்தையும் தூக்கி தொலைல போட்டுட்டு அன்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லால நட்பு அப்படிங்கிற அந்த ஒரு பிணைப்போட நீங்க எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா நல்லா வாழணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.